சைடு சொன்ன என்ன இருக்கு? எறா குஞ்சு இருக்கு. எறா குஞ்சா வச்சு பக்கோடா பண்ணி விட்டுருவான். சைடுக்கு ஏத்த மாதிரி இருக்குமா? சைடுக்கு ஏத்த மாதிரி ஒமட்டாம வாந்தி வராம இருக்க மக்களே பாருங்க. சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கிட்டு வந்த எறா குஞ்சா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம ஒரு ஓட்டிக்கங்க. ஓட்டினக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், ஒரு கரண்டி கடலை மாவு, அரை கரண்டி அரிசி மாவு, முக்கால் கரண்டி மைதா மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, மல்லி போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு காஞ்சிக்கு இருக்க எண்ணெயில் சொதன்னு போடக்கூடாது. நல்லா அப்படி உதுத்து விடணும். மலைச்சாரல் மாதிரி உதுத்து விட்டீங்க அப்படின்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த போட்டு ஒரு திருப்பு, அந்த போட்டு ஒரு திருப்பு, நல்லா சிகப்பு கலரில் மாறிடுவாங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரியாக இருக்கும் மக்களே. சரக்குக்கு ஏற்ற சைடிஷ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், எண்ணெயும் குடிக்கல ஒன்றும் குடிக்கல பாருங்கள். பயங்கரமாக அருமையாக இருந்துச்சு மக்களே. சிம்பிளான ரெசிபி தான். ஈஸியாக மழை காலத்துக்கு இந்த மாதிரி